கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. எலியாக்கள் தேவை பாகம் 3 உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த கடைசி காலத்தில் எலியாவை போல பயன்படுத்தப்படுகிற எலியாக்கள் தேவை என்கிற அவசியத்தை உணர்ந்து நான் உங்களோடு கூட தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறேன். எல்லாருக்கும் எலியாவை போல பயன்பட ஆசை இருக்கிறது, ஆனால் பயன்பட முடியவில்லை. நான் ஏற்கனவே உங்களோடு கூட சொல்லியிருக்கிறேன், எலியாவை போல ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி யாரையும் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வல்லமையான தீர்க்கதரிசிங்க அவர். அவரை போல அந்த கடைசி காலத்தில் நீங்களும் நானும் பயன்பட ஆரம்பித்து விட்டால் ஒரு பெரிய எழுப்புதலை மாற்றத்தை தேசத்திலே பார்க்க முடியும். ஆனால் நீங்களும் நானும் பயன்பட முடியாமல் போகிறோம். அதற்கு காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் எலியாவை பயன்படுத்தினார் என்று சொல்லி 2 முக்கியமான காரியங்களை முதல் 2 பாகத்திலே நாம் பார்த்தோம். இந்த 3வது பாகத்திலே நாம் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். இந்த 3 பாகத்தையும் சேர்த்து இந்த 3 காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சரியாய் கடைபிடிக்க ஆரம்பித்தால் உங்களையும் என்னையும் கர்த்தர் எலியாவை போல பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஒரு பெரிய எழுப்புதலை மாற்றத்தை தேசத்திலே பார்க்க முடியும். 3வது காரியம் என்னவென்றால், முதன்முறையாக ஆகாபை சந்தித்த எலியா ஒரு காரியத்தை சொல்லுகிறான். என் வாக்கின்படியே அன்று இனி தேசத்திலே மழை பெய்யாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற நான் என்று சொல்லுகிறான். அவன் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறான் என்றால், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஊழியக்காரன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தேவ பிள்ளை என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறான். இதில் முதல் ஒரு முக்கியமான ஆவிக்குரிய ரகசியத்தை நாம் 1ஆம் பாகத்திலே பார்த்தோம். இந்த 3வது பாகத்தில் இந்த கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற இந்த வாழ்க்கையை குறித்த இன்னொரு ஆவிக்குரிய ரகசியத்தை நாம் பார்க்க போகிறோம். அது என்னவென்றால், எலியாவால் மாத்திரம் ஏன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்று தைரியமாக சொல்ல முடிந்ததென்றால், இந்த கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற வாழ்க்கை என்பது நம்முடைய உண்மையும் உத்தமமான நீதியான பரிசுத்த வாழ்க்கையை குறிக்கும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல், உத்தமம் இல்லாமல், உண்மையா இல்லாமல் ஒருவரும் தேவனுக்கு முன்பாக நிற்கவே முடியாதுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாவி தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. எங்க தைரியமா எலியா தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நான் யார் தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கிறவன். அப்படின்னா என்ன சொல்றார்? ஐ எம் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்றாரு. நான் எல்லா காரியத்திலும் ஒழுக்கமாக இருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன். அதனால தான் என்னால் கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடிகிறது. இது அவருடைய பரிசுத்தத்தை, பரிசுத்த வாழ்க்கையை அழகாய் குறிக்கிறது. ஏனென்றால் ஆதாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். தேவன் உண்டாக்கிய முதல் மனிதன்தான், தேவனுக்கு முன்பாக தினமும் நின்றவன் தான், தேவனோடு உலாவினவன் தான், தேவனோடு பேசினவன் தான். ஆனால் எப்பொழுது பாவம் செய்தானோ, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனானோ, பாவம் செய்த அவனால் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. அவனும் அவன் மனைவியும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஏன்? தினமும் தேவனுக்கு முன்பாக நின்றவர்கள் இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. காரணம், அவருடைய பாவம், கீழ்ப்படியாமை அவர்களை ஒழித்து கொண்டது. இதை கேட்குற அன்பு சகோதரா, சகோதரியே, ஒருவேளை உன் வாழ்க்கையில் பாவம் இருக்குமானால், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை இருக்குமானால், அந்தரங்கத்தில் நீ பாவியாய் இருப்பாயானால் ஆண்டவரால் உன்னை எப்படி பயன்படுத்த முடியும்? நீ எப்படி சொல்ல முடியும் நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்று? நீங்களே யோசித்து பாருங்கள். நம்மளால் பாவம் செய்துவிட்டு ஜெபிக்க முடிகிறதா? நோ. நம்மளால் அந்தரங்க பாவம் செய்துட்டு கர்த்தருக்கு முன்பாக நின்று ஆராதிக்க முடிகிறதா? நோ, முடியாது. நம்முடைய இருதயம் நம்மை குத்தி கொண்டே இருக்கும். நம்மால் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. அநேகர் இடத்துல சொல்லுவார்கள், என்னால் சர்ச்சைக்கு வர முடியல பிரதர். ஏன்? ஏன்னா சில பாவம் ஆண்டவருக்கு முன்பாக என்னை வர விடாமல் தடுக்கிறது என்று சொல்லி. ஆனால் இங்கே எலியா, நான் டெய்லி தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் என்று அவன் தைரியமாய் சொல்ல காரணம், கரை திரை இல்லாத ஒரு பரிசுத்தமுள்ள மனிதனாய் இருந்ததினால்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடிந்தது. அதனால தான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது அழகாக சொல்றார், உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லி. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தோடு அவர் சந்நிதிக்கு முன்பாக போய் நிற்கணுமா. அப்போ உத்தமனாய், எல்லாரோட அன்பு ஐக்கியமாய், சமாதானமாய், சரியான வேதத்தின்படி ஒழுங்கான ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு பரிசுத்தமானால்தான் கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியுமே தவிர
சரியில்லாதவன் பாவம் செய்கிறவன் இருக்க முடியாது. இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பு சகோதரா, தேவனுக்கு இந்த கடைசி காலத்தில் எலியாக்கள் தேவை. நீங்களும் நானும் எலியாவை போல பயன்பட வேண்டுமானால் உங்கள் பாவங்களெல்லாம் விடுங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விடுங்கள். ஏனென்றால் பிசாசுடைய ஒரு பெரிய திட்டம் என்னன்னா, பாவம் செய்ய வச்சிருவான், அதுக்கப்புறம் உங்களால் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாதுன்னு அவனுக்கே தெரியும். அதனால தான் உங்களுக்கு பிரியமான இச்சையான பாவங்களை கொண்டு வந்து உங்களை விழ வச்சு தேவனுக்கு முன்பாக நிற்க விடாமல் ஆக்குகிறான். தேவனுக்கு முன்பாக நிற்க முடியலாம், என்ன ஆகும்? ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது, தேவ காரியத்தை பெற முடியாது, தேவனுடைய வார்த்தையை பெற முடியாது. அப்படி முடியாவிட்டால் நாம் போய் ஜனங்களுக்கு முன்பாக நின்று தைரியமாய் பிரசங்கிக்க முடியாது, அற்புதங்களை செய்ய முடியாது. காரணம், உங்களால் தேவனுக்கு முன்பாக நின்று ஜெபிக்க முடியலை, தேவனிடத்திலிருந்து எதுவும் பெற முடியலை. அதுக்கு காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாவமுள்ள வாழ்க்கை, அந்தரங்க பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் விடுங்கள். சத்துருவே, இனி உனக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் இனி பாவம் செய்து தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாத அளவிற்கு ஒரு பின்மாற்றக்காரனாய் ஆதாமை போல நான் இருக்க மாட்டேன். மாறாக எலியாவை போல ஆண்டவருக்கு நான் பிரியமாய் வாழப்போகிறேன். நான் அப்படி வாழ ஆரம்பித்து விட்டால் அவருக்கு முன்பாக நிற்க ஆரம்பித்து விடுவேன். அவருக்கு முன்பாக நிற்க ஆரம்பித்து விட்டால் ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க, அபிஷேகத்தில் நிரம்ப ஆரம்பித்து விடுவேன். தேவன் பேச ஆரம்பித்து விடுவார், நிரப்ப ஆரம்பித்து விடுவார், எலியாவை போல பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார். அதனால இந்த கடைசி காலத்தில் எலியாக்கள் தேவை. எலியாவை போல நீங்கள் பயன்பட வேண்டுமானால் பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உத்தமமான வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தேவனுக்கு முன்பாக உன்னை கரெக்டாக கொண்டு போய் நிறுத்தும். தேவனுக்கு முன்பாக நின்று நீங்கள் ரகசியங்களை, ஆசீர்வாதங்களை, ஜெபத்தை, கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும், வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இந்த 3 பாகத்தில் 3 காரியம் எலியாவை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். 3வது பாகத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்க, பரிசுத்த வாழ்க்கை, எலியாவுக்குள்ள இருந்த பரிசுத்த வாழ்க்கையை குறித்து. முதல் 2 பாகத்தில் இருக்கிற காரியம், இந்த 3ஐயும் நீங்கள் செய்து பாருங்களேன். இந்த கடைசி காலத்தில் எப்பேற்பட்ட பாகால் தீர்க்கதரிசிகள், பயமுறுத்துகிற பாகால் தீர்க்கதரிசிகள் வந்தாலும், எப்பேற்பட்ட ஆகாப் ராஜா அதிகாரத்தில் இருக்கிறவன் எழும்பினாலும், எப்பேற்பட்ட ஏசபேல் என்கிற பொம்பளை ஆவி பிடித்தவன் எழும்பினாலும், ஆமாம், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எலியாக்கள் இருக்கும் பொழுது அவர்கள் தோற்று போவார்கள். அதனால் சத்ருவுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. சத்ருவை வீழ்த்துகிற ஒரு எலியாவை நாம் பயன்படுவோம். மகிமை இயேசுவுக்கே. ஆமேன்.